வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ குருஜி வாமனன் சேஷாத்ரி சாரை பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். கண்டிப்பாக எனக்கு சந்தோஷம் தான். பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மூச்சு கலை அப்படிங்கிற ஒரு பயிற்சி, அதில் பணவரவு பயிற்சின்னு ஒரு பெரிய முகாம் நீங்கள் நடத்திருக்கீங்க. அதில் பல பேர் அதில் கலந்துக்கிட்டும் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவ்வப்போது இந்த தாந்திரிகம் பற்றி சொல்கிறீங்க. தாந்திரிகம்னா என்ன? தாந்திரிகத்தினால வெற்றிகளோ இல்லை பணவரவோ உண்டாகுமா? அது நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் கட்டணமின்றி எடுத்திருந்தோம். அது மாதிரியான தாந்திரிக மூச்சு பயிற்சி அப்படின்ற மாதிரி இருந்தால் நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாமும் கலந்துட்டு இருந்தாங்க. அப்படிங்க? ஆமாம், யோகாஸ் முத்ராஸ் அதெல்லாம் அப்போ கொஞ்சம் அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு கட்டணமின்றி அந்த மாதிரியான ஒரு முறையாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். 2018-19 கொரோனாக்கு முன்னால் அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த மூச்சு பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயம் பணவரவுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திற்குமே அதுதான். நம்ம மூச்சு இல்லைன்னா நம்ம இல்லை இல்லையா? ஸோ அப்போ அந்த மூச்சு அப்படிங்கிறது நமக்கு இட் இஸ் வெரி மச் கனெக்டட் வித் அவர் பிரெயின் அண்ட் மைண்ட் இல்லையா? நம்மளுடைய மனமும் சரி நம்மளுடைய மூளையும் சரி இரண்டுமே வெரி மச் கனெக்டட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மனம் அப்படிங்கிறது நம்ம ஒரு அங்கமாக நம்மளுடைய உடலுக்குள் இல்லை என்றாலும் நம்மளுடைய எண்ணங்களுக்குண்டான விஷயங்களை இயக்குவதே பார்த்தோம்னா அந்த மூச்சு தான். ஸோ அந்த மூச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த தாந்திரிகம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்டிருந்த போது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தாந்திரிக விஷயம் அப்படிங்கிறது நமக்கு பரமேஸ்வரன் தாந்திரிக விஷயங்கள் நிறைய இருக்குது. தாந்திரிக கிரந்தங்கள் ஏகப்பட்ட தாந்திரிக கிரந்தங்கள் இருக்கிறது. ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய தாந்திரிக கிரந்தங்கள், வழிபாட்டு முறைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆயிரக்கணக்கான கிரந்தங்கள் இருக்கின்றன வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உண்மையாக நம்ம சொல்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா அந்த நுனிப்புல் மேயர் சொல்லுவோம் இல்லையா? இப்ப அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எல்லாருக்குமே நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா அது இன்டெப்தா நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் பேச முடியாது. என்னுடைய 2 புத்தகங்கள் இருக்கிறது. தாந்திரிக ரகசியங்கள் 1, 2ன்னு சொல்லி 2 புத்தகங்கள் இருக்கு. அதுவும் சரி நம்மளுடைய அன்றாடம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா அந்த சக்சஸ் ரேஷியோ மோர் தென் 80 to 90% சக்சஸ் ரேஷியோ கண்டிப்பான முறையில் எனக்கு சொல்ல முடியும். நேரில் வரக்கூடியவர்களும் அது மாதிரியான விஷயமா தான் இவ்வளவு வருஷங்களாகவே சொல்லி வந்து கொண்டிருக்காங்க. ஆனா என்னன்னா இப்போ அவங்க கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே நம்ம இன்டெப்தா அந்த தாந்திரிக் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது மற்ற விஷயங்களுக்காக லௌகீக வாழ்க்கைக்கு அப்படிங்கிற மாதிரியான மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு பணம் இது பண்ணுறது, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் ஏதாவது எனிமிட்டி ப்ராப்ளம் இருந்ததுன்னா காரிய தடை நீங்குவதற்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் தான் நம்ம பேசுகிறோம். இதை தான் நான் நுனிப்பில் மேயறது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னேன். இன்டெப்த்தாக நம்ம கடவுளோட நியராக நம்ம இருக்கிறதுக்கு, அதை உணர்வதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம வீடியோவில் கொடுத்து அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்விக்க முடியாது. அதற்கு கண்டிப்பான முறையில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அவர்களுக்கு டைரக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நான் நம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தாந்திரிக விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்வரசாஸ்திரம் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம். ஸ்வரசாஸ்திரம் அப்படின்னு அதுதான் இங்கே சரகலை அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸ்வரசாஸ்திரம் அதாவது சிவஸ்வரோதயா, சிவஸ்வரோதயா, ஸ்வரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த ஸ்வரம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூச்சை தான் ஸ்வரம்ங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சிவன் பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்கிறார். எந்தெந்த மாதிரியான விஷயங்களை இதன் மூலமாக நாம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா அது அவர் பண்ணின அந்த கிரந்தம் அப்படிங்கிறது இன்றளவும் பலராலும் அதாவது டாப் அந்த தாந்திரிக் லீடர்ஸ் எல்லாராலையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது விஷயமாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ரொம்ப சாதாரணமாக நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பார்ட் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நம்ம ஒரு மண்டபத்தில் வச்சு எடுத்திருந்தோம். அந்த மூச்சு அப்படின்றது பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நம்ம மூச்சுக்கலையை வைத்துக்கொண்டு எல்லா விஷயமுமே சாதிக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு யாருக்கும் தேவையில்லை. இதுலயே பார்த்தோம்னா சிவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, யார் ஒருவர் ஜோதிடம் சார்ந்து அல்லது தெய்வம் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் குறி சொல்றதோ அல்லது ஏதாவது இந்த மாதிரியான ஒரு அக்கல்ட் ரிலேட்டட் விஷயம்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தை சொல்லுவதாக இருந்தாலும் எவர் ஒருவர் அந்த ஸ்வரகலையை கற்றுணர்ந்திருக்கிறார்களோ அவரை தவிர வேறு யார் சொன்னாலும் அது பெரிய அளவில் பலிதம் தராது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்வரகலை அப்படிங்கிறது பேஸ். அது இருந்ததுனால தான் எல்லாராலையும் அது தெய்வ நிலையை அடைவதற்கும் அது சரி, சாதாரணமாக இந்த மாதிரியான ஒரு ஜோதிட ரீதியான விஷயங்கள் கூறுவதற்கும் சரி, ஒருவர் அமரும் பொழுதே அவர் எந்த மாதிரியான எண்ணத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வரைக்கும் நம்ம சொல்லிட முடியும். அதில் இப்போதைக்கு இருக்கிற தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் பார்த்தோம்னா, இந்த காலத்தில் தடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃபோன் ஒரு தடையாக இருக்கும், இந்த ஏசி போட்டிருக்கிறது ஒரு தடையாக இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன தடைகள். ஏன்னா இதை நம்ம ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும். அவங்க எந்த சேனலில் எந்த விதமாக அவர்கள் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து நிறைய பலன் சொல்லுவார்கள். அது மாதிரியான பலன் சொல்லக்கூடியவர்கள் இன்றும் ஒரு சார்ந்த இடங்கள்ல அது மாதிரியான ஒரு நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கெல்லாம் நம்ம நாடி எல்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்போ இங்கே அகத்தியார் நாடி இந்த மாதிரி நிறைய ஓலைச்சுவடியை பார்த்து சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கிறவங்க ஒரிசா, அஸ்ஸாம் எல்லாமே ஒரு தாந்திரிக பூமி.
அப்போ இந்த பரமேஸ்வரிக்கு அவர் வந்து உபதேசித்த முறைகளை தான் நம்ம வந்து சொரகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து இந்த காலத்துக்கு என்னெல்லாம் தேவையோ, என்னென்ன மக்களுக்கு தேவையோ அது மாதிரியான விஷயங்களாக தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ரைட் சைடில் வரக்கூடிய மூச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பிங்களை அப்படிம்போம். இதை வந்து இடகலை பிங்களை அப்படின்றது, பிங்களைங்கிறது வலது பக்கமும், இடகலை அப்படிங்கிறது இடது பக்கமும் வரக்கூடியது, நடுவில் வரக்கூடியது சுஷும்னா அப்படிங்கிற மாதிரியாது. இதில் வந்து இந்த இடகலை பிங்களை சுஷும்னா அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு நாடிகள் நமக்கு வந்து பார்த்தோம்னா 72,000 நாடிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றோம். அந்த 72,000 நாடிகள் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தோம்னா நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நாடிகளாக கற்றுணர்ந்திருக்கிறார்கள் நம்மளுடைய சித்த பெருமக்களும். நம்மளுடைய ஆயுர்வேதத்தில் பார்த்த எல்லா நம்மளுடைய மகரிஷிகள் எல்லாருமே நம்ம 72,000 நாடிகள் உள்ள இருக்கின்றாங்க. அதை தான் வந்து இன்னும் வந்து கரெக்டாக இன்னும் கொஞ்சம் சுருக்கியா நம்ம வந்து 7 சக்கராஸ் அப்படிங்கிறோம். 7 சக்கரங்கள் நம்மளுடைய உடலில் இருக்கிறது அப்படின்றோம். இப்போ இந்த நாடி அப்படிங்கிறது இந்த இடகலை, இந்த பிங்களைங்கிறது ஒரு நாடி, இடகலைங்கிறது ஒரு நாடி, சுஷும்னாங்கிறது ஒரு நாடி. இப்போ வந்து பார்த்தோம்னா தொண்டையில குஹு என்ற ஒரு நாடி இருக்குமா. அப்போ வந்து பார்த்தோம்னா சில பேரால் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம், அல்லது அரசியல்வாதிகள் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்கள் வந்து பார்த்தோம்னா சில பேர்லாம் வந்து பார்த்தோம்னா தப்பாக பேசி அவங்கள வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா வருவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த குஹு என்பது பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மூச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வைத்தே நாம் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்பதையும் தீர்மானிக்கலாம், நாம் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கலாம். நம்ம எவ்வளவு காலம் நம்ம வாழணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிரெத்தோடைய அளவை வந்து குறைச்சிக்கிறது அப்படின்னு. இந்த அளவுக்கு பிரெத் நம்மளுடைய லென்த் இருக்கு அப்படின்னா அதுக்கு இவ்வளவு காலங்கள் வாழ்வார்கள். அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்குன்னா அப்போ இன்னும், அதாவது பார்த்தீங்கன்னா நாய்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ மனிதர்கள் வந்து முகத்தால் வந்து நம்ம வந்து மூச்சு விடுறோம். நாய்கள் வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் வாயை திறந்துட்டு வெளியில் விடும், பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமா பார்க்கும், பேண்டிங்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம. அது மாதிரி வந்து பார்த்தோம்னா நாயோட ஆயுசே அதிகபட்சமாக 16 வருஷம் தான் இல்லையா. மனிதர்களோட ஆயுள் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 80க்கு மேலே தாண்டிடுச்சு. இப்போ ஆவரேஜ் இப்போ இந்தியன் பார்த்தோம்னா 80க்கு மேலே தாண்டிடுச்சுன்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதற்கு காரணம் இந்த மூச்சு தான். பீஷ்ம பிதாமகர் வந்து அவர் வந்து நான் வந்து இந்த காலத்தில் தான் என்னுடைய உயிரை மாய்ப்பேன், அப்படி உயிரை விடுவேன் என்று சொல்லி அவர் முள்படுக்கையிலே அவ்வளவு காலங்கள் படுத்து கொண்டிருந்ததுமே இந்த மூச்சுக்கலையினால் தான். எந்த ஒரு விஷயமுமே இந்த மாதிரியான ஒரு சரகலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர்கள் வந்து அவங்களுக்கு ஜென்ரலாகவே வந்தது. எப்படி சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததோ அது மாதிரி சரகலை அப்படிங்கிறது நமக்கு சாதாரணமாகவே இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து இப்போ பார்த்தோம்னா இந்த ராமாயணம் மகாபாரதங்கள்லாம் இருக்கும்ல, அப்போ அந்த ராமாயணம் மகாபாரதம் நம்ம டிவியில தான் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த ராமாயணம் மகாபாரதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு வில் விட்டு அது வந்து நேராக ஒரு இடத்துல போகும், திடீர்னு அந்த நபர் வந்து அங்கிருந்து மறைந்துடுவார் இல்லையா, மறைந்து போயிடுவார். அப்போ மறைஞ்சு போனோம்னா நம்ம இதெல்லாம் ஒரு மித்தா நினைச்சுப்போம், ஒரு ஃபேண்டசியா நினைச்சுப்போம். ஆனால் அதெல்லாம் உண்மையாவே நடந்த விஷயங்கள் தான். இந்திரஜித் மாயமாக மறைந்தான் நம்ம நிறைய புக்ல படிச்சிருப்போம். அப்போ இந்திரஜித்தோடைய அந்த மாய வித்தைகளை பற்றிலாம் நிறைய கேட்டிருப்போம். சுந்தரகாண்டம் படிச்சீங்கன்னா அதுல வந்து ஆஞ்சநேயர் பார்த்தோம்னா அவர் வந்து சீதையை தேடி போகிறார். சீதையை தேடி போகும்போது ஒரு அரக்கி நடுவிலே வருகிறார். ஃபர்ஸ்ட் ஆப்ஸ்டக்கல் அவருக்கு வரக்கூடிய அரக்கி. அந்த அரக்கி வந்து எங்கூட நீ வந்து இது பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு உடனே அவன் வந்து இவர் வந்து என்ன பண்றாருன்னா உடலை வந்து சிறிதாக சுருக்கி கொண்டு அவள் வாய் திறந்திருக்கும் போது வாயுக்குள்ள வழியாக போயிட்டு அவள் உடலுக்குள் போய் அவர் விஸ்வரூபம் எடுத்து பின்ன அவர் வந்து வெளியில வரார் அப்படின்ற மாதிரி. இந்த உடலை சுருக்குவதும் உடலை பெருக்குவதும் இந்த மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் நம்ம வந்து வரும். அஷ்டமா சித்துக்கள் என்று சொல்லுவோம். அஷ்டமா சித்துக்கள் அனிமா மகிமா கரிமா அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் வரும். அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த அஷ்டமா சித்துக்களும் சரி அஷ்ட கர்மங்களுமே இதனால் செய்ய முடியும். அப்ப அந்த பணத்தை தேடுற விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். இது மூலமா பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக அந்த பணத்தை விஷயமோ அல்லது ஒரு எதிரிகளை வெற்றி கொள்வதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து இது பண்றதோ நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணிக்கிறது அல்லது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை அடைய விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த ஒரு சரகலையை நம்ம வந்து கரெக்டாக கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் தான் நம்ம இப்போ பேச போறோம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக கண்டிப்பாகவே இதெல்லாம் அடைய முடியும். அந்த சரகலைங்கிறது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு விஷயம். அப்போ இந்த அஷ்டமா சித்துக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இங்கே திருவான்மியூரில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை அம்மான்னு இருக்காங்க. இன்னும் அவர்களுடைய ஜீவசமாதி இருக்கிறது. அந்த சக்கரை அம்மா அப்படின்றவங்க வந்து அனந்தாம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை அம்மான்னு மகா பெரியவர் கூட அவங்களுடைய இதுக்கு போயிருக்காங்கன்னு போய் அவர் வந்து மெடிடேட் பண்ணதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமாக அந்த சக்கரை அம்மாங்கிறது வந்து பார்த்தோம்னா அவங்களோட உண்மையான இயற்பெயர் வந்து அனந்தாம்பாள். சக்கரை அம்மா அப்படின்றது வந்து அவங்களுடைய நடத்தை அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுறது அப்படின்றதுனால சக்கரையை போல் பேசுவார் அப்படின்ற மாதிரி சக்கரை அம்மா அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் அவர் வந்து ஸ்ரீசக்கர உபாசனை பண்ணுறதுனால ஸ்ரீசக்கர உபாசனை பண்ணுறதுனால சக்கர அம்மா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க வந்து இப்போ 100 வருடங்கள் 112 வருடங்கள் ஆயிட்டு அவங்க இல்லாமல் இப்போ
அவங்க இது மாதிரியான விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். எப்படின்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பறந்துருக்காங்க. இந்த அஷ்டமாசத்துக்களே ஒன்று செய்திருக்கிறார். இந்த அஷ்டமாசத்துக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பறந்து அதை வந்து பேப்பர்லயே வந்திருக்கு. பேப்பர்ல வந்து அந்த பேப்பரோட கட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாமே நடந்த விஷயங்கள். அதை வந்து ஈவன் வந்து கடவுள் இல்லை என்று மறுப்பவர்கள் எல்லாம் கூட அதை வந்து நான் அந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அங்கீகரித்திருக்கிறார் ஒரு பெரிய தலைவர். அவருடைய அந்த ஒரு டாக்குமே வந்து பார்த்தோம்னா அந்த பேப்பர்லாம் அவங்களுடைய இடத்துல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இத்தனை விஷயங்களையுமே செய்விக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதே மாதிரி நமக்கு வலி ஏதாவது இருந்ததுன்னா அந்த வலிகள் எல்லாம் உடனே நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த சரகளை மூலமாக முடியும். மிகப்பெரிய வழியை கூட நிறுத்துவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக படுறது அப்படின்ற மாதிரியான முடியும். நீண்ட நாள் நோய்களை வந்து சரி செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயம் முடியும்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த ஹோரை அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட் சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு, இந்த ஹோரை அப்படின்னு. அந்த மாதிரி ஹோரையில வந்து யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் எல்லாமே இந்த சரகலையில் இருக்கு. திதியில இந்தந்த திதியில இந்த மாதிரியான ஒரு விஷயமாக யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. எப்படி வந்து நமக்கு பஞ்சபூத சக்திகள் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறதோ அதே போல் நம்மளுடைய நாடியான இந்த மூன்றிலுமே இடகலை, பிங்களை, சுஷும்னா இந்த மூணுலையுமே வந்து பார்த்தோம்னா அந்த பஞ்சபூதங்களும் இருக்கு. நாம பிரத்தை விடுறோம் இல்லையா, இது மாதிரி நம்ம விடுறதுலயே வந்து பார்த்தோம்னா அந்த பஞ்சபூதங்களுமே வருது. அப்ப அந்த பஞ்சபூதத்திலே எந்த ஒரு எலிமெண்ட் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு விஷயங்கள் நடக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படின்ற மாதிரியான ப்ரிடிக்ஷன் டெக்னிக் கிடையாது. இது உண்மையாகவே அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் நடக்கும். அதாவது பார்த்தோம்னா நமக்கு வந்து ரைட்டில் இது வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா ரைட் சேனலில் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ரைட் சேனலில் வந்துட்டு இருக்கு, பிங்கலையில் வந்து கொண்டு இருக்கு அப்படின்னும் பொழுது அது வந்து நம்மளுடைய ரைட் ஹெமிஸ்பியர். அதாவது வந்து பார்த்தோம்னா சிம்பத்தட்டிக் நர்வ்னு நம்ம வந்து சொல்லுவோம். சிம்பத்தட்டிக் நர்வ் ஆக்டிவேஷன் சொல்லுவோம். இதாவது நம்ம வந்து அறிவியல் சார்ந்து பேசுகிறோம் அப்படின்னா அப்போ அந்த சிம்பத்தட்டிக் நர்வ் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய பிங்களை மூலமாகவும் இடகலை மூலமாக நம்மளுடைய சிம்பத்தட்டிக் நர்வ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லக்கூடிய, அதாவது சிம்பத்தட்டிக் நர்வ் சிம்பத்தட்டிக் நர்வ் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் உடனடியாக ஒரு ஆக்ஷன் நமக்கு வந்து தேவைப்படுகிறது. உடனடியாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சில காரியங்களை நாம் முடித்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து ஆக்ஷன் ஓரியன்ட் திங்கிங் அல்லது ஆக்ஷன் ஓரியன்ட் ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாத்துக்கும் நமக்கு வந்து பார்த்தோம்னா சிம்பத்தட்டிக் நர்வ் அப்படின்ற மாதிரியாகவும் நமக்கு வந்து சில விஷயங்களை ஆழ்ந்து யோசித்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா சில பதிவுகளில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அது மாதிரியான விஷயமெல்லாம் சொல்லும்போது இடது நாசி வழியாக மூச்சை வந்து விட்டுட்டு இந்த ஒரு மந்திரம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நான் சொல்லியிருப்பேன். அது மாதிரியான விஷயம்லாம் செய்யும்போது நமக்கு வந்து அந்த பண ரீதியான விஷயங்கள், ஒரு சில விஷயங்களுக்கு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய இடது நாசியின் மூலமாக வரக்கூடிய மூச்சின் மூலமாக சாயத்துக் கொள்ளலாம். அப்ப இந்த இரண்டுமே வரும் பாத்தீங்க, சுஷும்னான்னு சொல்றோம். இப்ப தமிழ்ல வந்து பார்த்தோம்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா சூனியம் அப்படின்னுவாங்க. வடகலை, பிங்களை சூனியம் அப்படின்னுவாங்க. இப்ப பொதுவா சூனியம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய மனிதர்கள் வந்து நினைக்கிறது என்னன்னா சூனியம் அப்படின்னு நினைக்கிறதுனால அப்ப இந்த ரெண்டு பக்கமா மூச்சு வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ அது ரெண்டு பக்கமாக மூச்சு வராமல் இருக்காது. அதாவது என்ன நம்மளுடைய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கமாக மூச்சு வருவது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்து நம்ம மூக்கு அடைச்சிருக்கும் போதெல்லாம் இல்லை, ஜென்ரலாக சொல்கிறேன். அப்போ நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு பக்கம் மூச்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 நிமிடத்திலிருந்து 90 நிமிடம் வரைக்கும் ஒரு பக்கமாக வரும். அதுக்கப்புறம் மாறிடும் சேனல் தானாகவே. இந்த சுஷும்னா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அதிகாலை வேளையிலே சிறிது நேரம் இருக்கும் அப்படின்னு, அதாவது நம்ம எழுந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கும். எழுந்த உடனே இல்லை, எழுந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஜென்ரலாகவே வந்து நான் இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் போய்கொண்டே இருக்கும்போது நடுவிலே இந்த மாதிரியான இரண்டு பக்கமுமே வரக்கூடிய ஒரு நாசியாக நமக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். ஆனால் அந்த டைமை கண்டுபிடிச்ச அந்த சூனியம் அப்படிங்கிறது என்ன? சூனியம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமில்லாத தன்மை அல்லவா? அப்ப அந்த ஒன்றுமில்லாத தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயம், அந்த சூனியம் அப்படின்ற மாதிரியான வரக்கூடிய தருணம் தான் தெய்வத்தை நாம் பிடிக்கக்கூடிய தருணம். அந்த தருணத்திலே நாம் செய்யக்கூடிய மெடிடேஷன் ஆகட்டும், நம்ம செய்யக்கூடிய தெய்வ செயல்களாகட்டும், நம்ம தெய்வத்தை கூப்பிடுவதாகட்டும், அத்தனை விஷயங்களுமே அந்த டைம்ல 100% பலன் தரும். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு வந்து சாதாரணமா டெய்லி வரக்கூடிய விஷயம். நான் சொல்றது இந்த சுஷும்னாங்கிறது நம்மளுடைய மூச்சிலே வரக்கூடிய அந்த சூன்யம் அப்படின்ற பகுதி. அந்த ரெண்டு பக்கமும் மூச்சு வருது இல்லையா, அந்த ரெண்டு பக்கமும் மூச்சு வருது. இதுக்கு ஒரு ஸ்லைட் பிராக்டிஸ் தேவை. ஏன்னா நம்ம சாதாரணமா மூச்சு அப்படின்றத நம்ம அப்படியே விட்டு நமக்கு அந்த மூச்சு விடுறோம் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாம தான் பலருமே இருக்கிறோம். ஸோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே இப்போ அந்த மூச்சு வருகிறதா, இப்போ வலது பக்கம் வருதா இடது பக்கம் வருதா நம்மளால டக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. நம்மளோட ஈவன் வந்து நம்மளோட ஹேண்டோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம சடனாக இப்போ நம்ம வலது கையை தூக்க போறோமா இடது கையை தூக்க போறோமா அப்படின்னு யோசிச்சு நம்ம வந்து தூக்குறது இல்லை. டக்குன்னு நமக்கு இப்படி வருது ஒரு விஷயம், ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயமா. அப்போ அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்பொழுது அந்த நம்ம மூச்சை வந்து இது தொடர்ந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு
அதிகபட்சம் ஒரு 1 வீக் 10 டேஸில் இது கைகூடும். இந்த ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள இதை கைகூடி விட்டால் வாழ்நாள் முழுவதும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்ற மாதிரியான விஷயமா மாறிடுது இல்லையா அது. ஸோ அப்போ அந்த சுஷும்னான்னு 2 பக்கமே நமக்கு சீராக வருகிறதா என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது. 2 பக்கமே வருது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 6 months 7 months எல்லாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்போ சுஷும்னா மாறுது, எப்போ வலது பக்கம் மாறுது, எப்போ இடது பக்கம் மாறுது. இது காலம் ஃபுல்லாக அவங்க மூக்கு பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. மூக்கு பக்கத்தில் வச்சு பார்ப்பாங்க, கண்ணாடியில் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு இருக்கு. இந்த மூச்சிலேயே காத்து வந்து என்ன வடிவத்திலே படுகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வைத்து என்ன எலிமெண்ட் வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ கண்ணாடியை வைப்போம், கண்ணாடியை வச்சு நம்ம பண்ணும்பொழுது இப்போ நம்ம வந்து அது இப்போ வலது பக்கம் வருதுன்னா வலது பக்கத்தில் அதில் வர ஷேப்பை வச்சு என்ன எலிமெண்ட் வருதுன்றது தெரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு இந்த எலிமெண்ட்லேயே வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு பண ரீதியான விஷயம், ஒரு மணி மேனிஃபெஸ்டேஷன் இல்லை ஒரு வெல்த் மேனிஃபெஸ்டேஷன் வச்சுக்கோங்களேன். அந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் வெல்த் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் இந்த ஒரு இடது பக்கமாக வரக்கூடிய விஷயத்தில் இடது பக்கமாக வரும்பொழுது வருது அப்படின்ற மாதிரி டைமில் நம்ம வந்து பார்த்து கண்டுபிடிச்சிடுறோம். நமக்கு வந்து ஏன்னா இது கண்டுபிடிக்கிறது வேறு நிறைய டெக்னிக்ஸும் இருக்குது, நமக்கு வீடியோவில் சொல்லி விளக்க முடியாது. இது ஒரு நீண்ட ஒரு பயிற்சி மாதிரி தான் நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு எர்த் எலிமெண்ட், அதாவது நிலதத்துவத்தை சார்ந்தோ நீர் தத்துவத்தை சார்ந்தோ வந்ததுன்னா வாட்டர் எலிமெண்ட்டோ அல்லது நிலதத்துவமோ வந்தது அப்படின்ற மாதிரியாக விஷயமாக இருந்தால் 100% நம்ம வந்து நினைக்கக்கூடிய விஷயங்கள், பண ரீதியான விஷயங்கள், நம்ம எவ்வளவு நினைக்கிறோமோ அது மாதிரியான விஷயங்களாக நடக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் லிட்டில் டிஃபிகல்ட். இதே ஈஸியாக அந்த மாதிரி கோடிக்கணக்கான ஒரு எண்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா அந்த விஷயத்தையும் நம்ம வந்து செய்யக்கூடிய முறைகளை நமக்கு வந்து கொடுத்துருக்கிறார்கள் இந்த சாஸ்திரத்தில்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான விஷயம் இருக்கு. ஆனால் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த சுஷும்னா அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட் நான் சொல்லியிருந்தேன், இந்த சூன்யம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு மெத்தட்ல எந்த ஒரு அவசரமாக இருந்தாலுமே நம்ம முக்கியமான விஷயங்களை அந்த டைம்ல செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு டாக்டர் கிட்ட போறது, ஹாஸ்பிட்டலுக்கு போறது, பண விஷயமா கடனை வாங்குறது அல்லது வேற ஏதாவது மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் நம்ம சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையுமே நாம் அந்த சூன்யம் வரக்கூடிய நேரத்திலே நாம் செய்தோம் என்றால் அந்த விஷயம் நடக்காது. அதுதான், அதனாலதான் அது சூன்யம்ன்றோம். சூன்யம் அப்படிங்கிறது இறையுடன் கலத்தல். அந்த இறையுடன் கலத்தல் அல்லது சித்த வழிபாடு என்ன விஷயமோ அது மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை நாடுவதற்குண்டான விஷயமாக நாம் என்னெல்லாம் செய்யணுமோ செய்யலாம். அது மாதிரியான விஷயமாக செய்யறது. அந்த ஒரு டைமை நம்ம வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு மல்டிபிள் டைம்ஸ் வரும், அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது இப்போ என்ன சேனலில் வருது அப்படின்ற மாதிரியான விஷயமுமே வந்து பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தையும் நம்ம வந்து கையில் வச்சு பார்க்கறது அப்படின்றது. இப்போ நம்ம வந்து கையில் வச்சு இதில் குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்போ என்னுடைய ஃபாலோவர்ஸ்லேயே வந்து இப்போ கன்சல்டேஷனுக்கு வரவங்க கிட்ட அந்த ஆண் குழந்தை வேணும் எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, நிறைய அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, லட்சமாக செலவு பண்ணியதான் மிச்சம் அப்படின்னு சொன்னவர்களுக்கு பல காலங்கள் கழித்து இந்த மூச்சை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பண்ண சொன்ன நபருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஸோ அப்போ அது வந்து ஆண் குழந்தை அப்படின்றது பிறக்கிறதுக்கு ரொம்ப எளிதான இந்த ஒரு விஷயமாக சொல்கிறார்கள். அப்போ வந்து என்ன அந்த குழந்தை பிறப்பு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தால் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா ஆண் இருக்காரு இல்லையா, ஆண் வந்து பார்த்தோம்னா அவருடைய மூச்சு பகுதி அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பார்த்தோம்னா வலது பக்கமாக வரக்கூடிய, அதாவது பிங்களையில் வரக்கூடிய நேரமாகவும், பெண்ணுக்கு வந்து இடகலையில் வரக்கூடிய நேரமாக, அதாவது இடகலையில் வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசப்டிவ்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உள்வாங்கிக் கொள்வது. அப்போ இந்த இது அப்படின்றது வந்து செலுத்துவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஆகும். அப்போ அந்த பிங்களை அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், சூரியகலை, சந்திரகலை, சூன்யம்னு வாங்க தமிழ். சூரியகலை, சந்திரகலை, சூன்யம் அப்படின்னுவாங்க. இதில் வந்து நம்ம இன்னும் ரொம்ப சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்னென்ன ஆக்டிவிட்டி நம்ம இதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தோம்னா வலது பக்கமாக நம்ம மூச்சு வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து சரமான காரியங்களையும் இடது பக்கம் வரும்போது ஸ்திரமான காரியங்களும் பண்ணணும். சரமான காரியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வலது பக்கமாக சரமான காரியங்கள் அப்படின்னா வேகமாக முடிக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு எனக்கு முடிச்சே ஆகணும் உடனடியாக அப்படின்னா வலது பக்கமாக வந்துட்டு இருந்ததுன்னா அந்த டைமில் செஞ்சோன்னா முடிஞ்சிடும் அந்த டிசிஷன். ஆமாம், ஆக்ஷன் ஓரியன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா வலது பக்கமாக செய்யக்கூடியது. வெல்த் ஓரியன்ட், மைண்ட் ஓரியன்ட், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீண்ட காலம் எனக்கு இருக்கணும், அதாவது டக்குன்னு முடியணும் ஒரு காலம். அதாவது என்ன சொல்லி இருக்கிறது கிரந்தங்கள்னு பார்த்தோம்னா இந்த வலது பக்கமாக வரக்கூடிய ஒரு மூச்சானது டைம்ல வந்து பார்த்தோம்னா நாம் குரூர சாதனைகளை செய்யறதும், இடது பக்கமாக வரக்கூடியது சௌமிய காரியங்களை செய்வதும் அப்படின்ற மாதிரி. குரூர காரியங்கள்னா கெட்ட விஷயம்னு அர்த்தம் இல்லை,
நம்ம வந்து ஆக்ஷன் ஓரியன்டா ரொம்ப வேக வேகமாக சில விஷயங்களை முடிக்க வேண்டும், உடனடியாக நம்ம வந்து இந்த காரியம் எனக்கு நடந்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எல்லாமே நம்ம வந்து வலது பக்கம் அப்படின்ற மாதிரியான இமீடியட்டாக ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும், இமீடியட்டாக ஏதாவது ஒரு காரியத்தை முடிச்சாகணும் அப்படிங்கும்போது வலது பக்கமாக இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணால் போதும். அது அவங்க முடிக்கிற வரைக்கும் வலது பக்கமாக வந்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது. ஸோ இட் இஸ் வெரி மச் கனெக்டட் வித் அவர் பிரெயின் அண்ட் ஸ்பைன், எல்லாம் உடம்பு ஃபுல்லாகவே அது மாதிரியான விஷயமாகவும் நம்ம வந்து சொல்லுவோம்னு வைக்கலாம். ஸோ அப்போ இடது பக்கமாக வருவதற்கு வெல்த். இப்போ இந்த குழந்தை பிறப்பை பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, நான் ஆணுக்கு வந்து பிங்களையிலும் பெண்ணுக்கு வந்து இடகலையிலுமே வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் வந்து தாம்பத்தியம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இது நாம் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தாலும் ஒருத்தர் வந்து அவங்க வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இது இவ்வளோ காலங்கள் கஷ்டப்பட்டு இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது, அது சந்தோஷம் தானே நமக்கு இல்லையா? அது அவங்க அவ்வளோ பேரை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு செல்வம் செலவு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரியான விஷயமா. பட் இதில் வந்து நம்ம வந்து சாதாரணமாக சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே அப்போ இதுக்காக நான் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, சில விஷயங்களுக்கு இதுக்காக நான் எப்படி வெயிட் பண்ண முடியும், எப்படி இது மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும், அதுவும் நம்ம வந்து குழந்தைக்காக நம்ம வந்து இது பண்ணும்போதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றலாம் கேட்பாங்க, நினைப்பாங்க மனசுக்குள்ள. அந்த நபர்களுக்கு எல்லாமே இதை மாற்றிக்கொள்வதுமே ரொம்ப ரொம்ப எளிது. ஆனால் அடிக்கடி இதை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. நமக்கு வந்து ஒரு காரியம் நடக்குதுன்னா நம்ம சில முக்கியமான காரியங்களுக்காக மட்டும் இந்த ஒரு விஷயத்தை செய்து இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தானா கொஞ்ச காலங்களில் மாறும். அது வந்து அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போகலாம். இனிஷியல் டைமுக்கு இப்போ நம்ம நிறைய மணி மேனிஃபெஸ்டேஷன், ஒரு வெல்த் மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னும் போது அதுக்கு சின்ன சின்ன நாட்களில் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டண்டாக ஒரு நாளைக்கு 4-5 தடவை மாற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது தொல்லைகளை கொடுக்கக்கூடும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு சுவாசத்திலே ஏதாவது ஒரு தொல்லை இருக்கிறது அப்படின்ற மாதிரியாகவோ, அல்லது அவர்களுக்கு அதீத கபம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான அந்த கபம் இருக்கக்கூடிய நேரத்திலும், அதே மாதிரி மூச்சடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மூக்கடைப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு நேரத்திலும் எல்லாம் இதை செய்தால் வேலை செய்யாது. இயல்பாக அவர்களுக்கு மூச்சு வரக்கூடிய ஒரு தருணத்திலே இதை செய்யும்போது தான் வரும். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலத்துலலாம் வந்து துறவிகள் இருப்பார்கள் அல்லவா, நம்ம வந்து படத்தில் பார்த்துருப்போம். இந்த துறவிகள்லாம் ஒரு தண்டம்னு ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. அந்த தண்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம்னா இதை வந்து இந்த பக்கத்தில் இங்கே வச்சிருப்பாங்க. சில பேர் இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. இப்படி இந்த மாதிரியான விஷயமா இருக்கும், இங்கே இருப்பாங்க. இப்போ நம்ம அகத்தியர்லாம் படத்தில் பார்த்தோன்னா எப்பவுமே இங்கே ஒரு முட்டு கொடுத்துட்டே நடந்துகிட்டு இருப்பாங்க, கையில் ஒரு இதை வச்சுட்டு நடந்துகிட்டு இருப்பாங்க. அது சும்மா இல்லை, நம்ம ஏதோ தமாஷுக்குன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் மூச்சை மாற்றும் கருவி. அவங்க காலகாலமாக அவர்கள் செய்யக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா உக்கிர மந்திரங்கள் எல்லாமே வந்து சூரியகலையிலும் சௌமிய மந்திரங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா சந்திரகலையிலுமே செய்து வந்திருந்தார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு சித்தியானது. சேஞ்சிங் டெக்னிக். இந்த வந்து நம்ம தண்டம் வந்து வாங்கி நம்ம வந்து டெய்லி வீட்டில் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கணுமான அவசியம் கிடையாது. அதுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய கை இருக்கு இல்லையா, நம்மளோட கையை எப்படி வலது பக்கம் இப்போ பார்த்து இப்போ நீங்கள் ஜஸ்ட் வி ஹேவ் டு என்ஷூர் நமக்கு எங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மூச்சு வருது, இப்போ மூச்சு வரும்போது ரெண்டுலேயும் வருது. ரெண்டுலேயும் சீராக வருதா? இல்லை, ஒன்றில் தான் சீராக இல்லையா? ஒன்றில் அதாவது இல்லை அந்த ஸ்பீட் நமக்கு நிறைய டைம் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த டவுட் தான் இருக்கும். ரெண்டுலேயுமே எனக்கு மூச்சு வருது, அது எப்படி ரெண்டுலேயும் வராமல்? அப்படி இல்லை, எதில் சீராக வருகிறது, எதில் வந்து முழுமையாக வருகிறது அப்படின்னு. இன்னொன்றுல லைட்டாக வரா மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போ உங்களுக்கு ரைட்டில் ஃபாஸ்ட்டாக வருது. ஸோ அப்போ ஆமாம், அப்போ அது என்னென்னா அப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை இப்போ கற்றுக்குறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம், உங்களுக்கு வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா வந்து சொல்கிறோம். அப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போ ரைட்டில் வருது, நமக்கு வந்து லெஃப்டில் நம்ம வந்து இதை மாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு லெஃப்டில் வரணும், ஆனால் ரைட்டில் தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ நான் இந்த ரைட்டில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது நான் வலது பக்கமாக இதை அழுத்தி கொண்டேன். அதாவது எந்த பக்கமாக வரணுமோ, எந்த பக்கமா மூச்சு வரணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல கையை வச்சு அழுத்திக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இது மாதிரி செய்யறதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும். இது கூட வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்து சில பேருக்கு வந்து அழுத்தம்னா ரொம்ப பிடிச்சி நசுக்காம ஜென்ரலா ஒரு அழுத்தம் அப்படின்ற மாதிரி. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பில்லோ டெக்னிக் அப்படிம்பாங்க. ஒரு தலகாணியை வந்து இந்த இடத்துல வச்சு அழுத்திப்பாங்க. அதாவது அந்த தண்டம் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே இது செய்யும். அந்த பிரஷர் டெக்னிக் தான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்க. ஒரு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மகரிஷிகளும் மகான்களும் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கார்கள். அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தை கையில் வச்சிருக்கிறத நம்ம வந்து இதெல்லாம் இப்போ தரித்திருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை படித்து தான் அந்த டைமில் வந்து படம் எடுத்திருப்பாங்க. எல்லாருமே அந்த டைமில் எடுத்த பெருமக்கள் எல்லாருமே அது மாதிரி தான் படம் எடுத்திருப்பாங்க. அப்போ அவங்க எடுத்த போது அவங்களுக்கு அது எதுக்காக அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதை நம்ம அப்படியே படத்தில் காமிச்சிருவோம் அப்படின்னு காமிச்சிருக்கலாம். ஆனால் அது
அதற்குடைய காரணம் இதுதான். இது வந்து சும்மா அவங்க கையில் வச்சுக்கிட்டு போல, ஏன் அது பாட்டு கையும் காலம் சும்மா இருக்கு, அவங்க பாட்டுக்கு அவங்க பண்ணிட்டு போகலாம். அதான் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து இப்போ நமக்கு மக்களுக்கு போய் தெரிய வரும் இல்லையா? கண்டிப்பாக. எதனால அவங்க அப்படி வச்சாங்க அப்படிங்கிறது எடுக்கிறவங்க அவங்க நார்மலாக எடுத்துருவாங்க. ஆனால் இவ்வளோ விவரமாக நீங்கள் டீட்டெயில் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அது அப்போ அந்த மாதிரி மாற்றிக்கலாம், நம்ம வந்து தலகாணி அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ கணவரும் மனைவியும் சேர்ந்து அவர்கள் வந்து இந்த மாதிரியான குழந்தைக்காக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது கணவர் வந்து முதல்ல அவர் ரைட் சேனலில் மாற்றிக்கிறதுக்கு இடது பக்கமாக அவர்கள் தலகாணியை வைத்து அவர்கள் வந்து பண்ணிட்டு இதாகிடணும். அந்த சிமிலர் டைம்லேயே வந்து பார்த்தோம்னா மனைவிக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறதுன்னு பார்த்துட்டு அவங்களும் அவங்க இடது பக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது. பிறகு அவர்கள் இணைந்தார்கள் என்றால் அவர்களுக்கு 100% குழந்தை மலடுக்கும் குழந்தை பிறக்கும் என்று பரமேஸ்வரிக்கு சொல்லி இருக்கிறார். இது சிவஸ்வரோதயத்திலே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான வாக்கியம். இது கடவுள் கொடுத்த வாக்கியம்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயத்தை எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மைண்ட் லெவல்லையுமே மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரியான உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வந்து எப்படி வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு டைம் சொல்றாங்க, இந்த பீரியட்ல வந்து அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரியான எல்லாருக்குமே வந்து மனிதர்களுக்கு எல்லாருக்குமே அப்படி சொல்லியிருக்காங்க. அது மாதிரியான டைம்ல அந்த நாட்கள் முழுவதுமே அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை முயற்சித்தார்கள் என்றால் அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் அலைய வேண்டியதில்லை. உடலிலே வந்து அவர்களுக்கு கஷ்டம் இருக்காது. ஒவ்வொன்றும் இது டெஸ்ட் பண்ணி அவங்க உடம்பு கஷ்டம் அப்படின்னு இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா மெயினாக நமக்கு வந்து பார்த்தோம்னா பணச்செலவு அப்படின்ற மாதிரியான விஷயமுமே இருக்காது இல்லையா? எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அந்த மூச்சு அப்படின்ற ஒரு விஷயத்திற்குள் தான் அனைத்து விஷயங்களுமே அடங்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா அனப்பன் சத்தின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்கு. மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னுவாங்க. ஆக்சுவலாக மெடிடேஷன்ங்கிறது பண்ணவே முடியாது. மெடிடேஷன்ங்கிறது செய்வது கிடையாது. மெடிடேஷன் என்பது நிகழ்வது. தியானம் என்பது நிகழ வேண்டுமே தவிர தியானம் என்பதை நாம் செய்ய முடியாது. தியானம் என்பது நிகழக்கூடியது. நாம் வந்து அதற்குண்டான முயற்சியை செய்கிறோம். தியானத்திற்குண்டான முயற்சியை செய்கிறோம். அப்படி செய்யக்கூடிய தருணத்திலே நமக்கு நிகழக்கூடிய விஷயத்தை தான் தியானம் என்கிறோம். அந்த ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டு நமக்கு வந்து வெளியில எல்லாம் சந்தோஷப்பட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நமக்குள் நம்மே பார்த்து கொண்டு நாமே அந்த அனைத்து விதமான சந்தோஷங்களையுமே உணரக்கூடிய ஒரு தருணம் என்றும் சொல்லலாம். நம்மளுடைய தாயின் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய நிலையிலே நாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மகிழ்வாக இருந்திருப்போமோ, எந்த மாதிரி ஒரு செக்யூர்டாக இருந்திருப்போமோ, அது மாதிரியான ஒரு செக்யூர்டான ஒரு விஷயமாகவும் நிம்மதியான தருணமாகவும் நிகழக்கூடியதை நாம் தியானம் என்கிறோம். அந்த தியானம் என்பதை நாம் வந்து நிகழ்த்த முடியாது, அது நிகழ வேண்டும். அது மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ அந்த நிகழ்வதற்குண்டான ஒரு முயற்சி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்றதுக்கு ஒரு நிறைய பேருக்கு நான் உட்காந்து பார்த்தேன், எனக்கு மெடிடேஷனே வரலை அப்படின்வாங்க. கமர்ஷியலும் ஆயிடுச்சு, எல்லா இடத்துலையும் மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. யாருமே மெடிடேஷன் பண்ண முடியாது, மெடிடேஷன் அது தானா நிகழணும், அதுக்குண்டான முயற்சியை தான் நீங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் யாரும் சொல்லலைன்னு வச்சுட்டுங்களேன். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையா மெடிடேஷன் டெக்னிக்ஸ் அப்படி இப்படின்லாம் நிறைய சொல்றாங்க. தியானம் டெய்லி தியானம் செய்யுங்கள்ங்கிறாங்க. எல்லாரும் கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் அது தியானம் நிகழ்கிறதா? அப்போ அந்த தியானம் நிகழ்கிறதா அப்படின்றது தெரியணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேள்வியுமே இருக்கு. அந்த தியானம் நிகழ்வது அப்படிங்கிறது நாம வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நம்ம தனியாக இருக்கும்பொழுதே செஞ்சுக்கலாம். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப இது மிகப்பெரிய ஒரு யோக கலை. நான் சாதாரணமாக சொல்றேன் இதை. இது பாருங்க, உங்களுடைய 2 மூக்கு நுனி இருக்கு இல்லையா? நம்ம மூச்சு விடுறதை நம்ம என்னைக்காவது கவனிக்கிறோமா? நமக்கு தெரியாது, தானா வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மூச்சு 2ம் வரக்கூடிய ஒரு மூக்கின் நுனியை நீங்கள் கவனித்து பாருங்களேன். சும்மா ஒரு நிமிஷம் அந்த மாதிரி கவனிச்சு பாருங்க. கையெல்லாம் வைக்க வேண்டாம். மூக்கு நுனியை பார்த்து மூக்கு நுனியின் மேல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அந்த மூச்சு வரக்கூடிய தன்மையை வந்து நீங்க உணருங்க. அவ்வளவுதான். அது பண்ணி பாருங்களேன். இந்த நிலையிலே நீங்கள் எதுவும் பேச முடியாது. இதை நீங்க வீட்டில் கூட போய் பண்ணி பாருங்க. ஒரு 5 மினிட்ஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எண்ணங்கள் வராது. எண்ணமற்ற நிலை தான் தியானம். எந்த எண்ணங்களுமே வரக்கூடாத நிலை, எதுவுமே இல்லாத ஒரு வெற்று நிலை, அந்த நிலை தான் தியானம். தியானம்ங்கிறது அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. எதுவுமே இல்லாததுதான் தியானம். நம்ம கண்ணை மூடி 1 மணி நேரம் உட்காந்துருக்கோம், 4 மணி நேரம் உட்காந்துருப்பேன், தியானத்துல மூழ்கிடுவேன். அதெல்லாம் எதுவும் மூழ்க முடியாது. உள்ள வேற எல்லாம் என்னென்னமோ மூழ்கிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரியான விஷயம் இல்லாமல் எதுவுமே இல்லை, பிளாங்க்,
ஒண்ணுமே இல்லாத blank ஸ்லேட்டா நாம எப்ப இருக்கோமோ அதுதான் தியானம். அந்த blank ஸ்டேட் அப்படின்னு வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய நிலையை கடந்து செல்ல வேண்டும். அர்ஜென்ட்டாக நம்ம ஏதாவது சில விஷயங்கள் நம்மளுடைய அந்த ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு போகணும், அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த ஒரு டெக்னிக்கை நம்ம தொடர்ந்து கூட யூஸ் பண்ணலாம். அது வந்து அந்த விஷயத்துக்கு லீட் பண்ணும், ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அது லீட் பண்ணும். இது இந்த விஷயத்தை வைத்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுக்கும் இருக்கு, இதுக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க வந்து இந்த மூச்சை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சோடனே பார்த்திருப்பீங்க, அது கொஞ்சம் வேகம் எடுப்பதை உணர ஆரம்பித்திருப்பீர்கள். அப்படி வேகம் எடுத்து அதை நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் வேகம் எடுக்கும், சிறிது காலம் கழித்து அந்த வேகம் குறைய ஆரம்பிக்கும். வேகம் குறைய குறைய, மூச்சினுடைய வேகம் குறைய குறைய நம்மளுடைய ஆயுளும் நம்மளுடைய ஆன்மா சக்தி, அந்த உயிர் சக்தி என்று சொல்லக்கூடியதும் அதிகரிக்கும். அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் நமக்கு வந்து கவனம் இருந்ததுனாலே போதும். இதுக்கு வந்து அனபன்சதி என்ற ஒரு டெக்னிக்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரியான விஷயம் பண்ணி பார்த்தா நமக்கு நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட யாராவது வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்களோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ உங்களால் சிந்திச்சு பதில் சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன், யோசிங்க நான் சொல்கிறேன்னா உங்களால் யோசிக்கவே முடியாது. இது நீங்கள் வீட்டில் கூட பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் பண்ணீங்கன்னா தெரியும். எண்ணங்களற்ற நிலை அப்படிங்கிறது அனபன்சதியால் முடியும். ஸோ அப்போ அந்த மூச்சு அப்படின்ற விஷயத்தை வைத்து ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு காரணமாக நம்ம வந்து மாற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பண ரீதியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரியான நம்ம நிறைய விஷயங்கள் சொல்வதற்கு ஒரு லைட்டான ஒரு பயம் எனக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று வந்து தவறான விஷயத்திற்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கிறது. இன்னொன்று வந்து அவங்களே ஏதோ அடிக்கடி ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா எதையாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து, ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா பேஷண்ட்டுக்கெல்லாம் இது யூஸ்வலாக நடக்கக்கூடியது. இந்த விஷயத்தில் கை தேர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள்னா, ஆஸ்மா பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த ஆஸ்மா அட்டாக் வரும் இல்லையா, சடனாக வந்து அந்த வரும் இல்லையா, அப்போ வரும்பொழுது அவர்கள் எந்த நிலையிலே இருந்தார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தெரிந்து கொண்டு, உதாரணத்துக்கு ரைட் சைடில் வந்துகிட்டு இருக்கு, பிங்களையில் வந்துகிட்டு இருக்கு, அப்போ திடீர்னு ஆஸ்மா அட்டாக் வருது. டக்குன்னு வந்து பார்த்தோம்னா அந்த பிங்களையில் வந்து கொண்டிருக்கக்கூடிய மூச்சை சின்ன ஒரு காட்டன் பால்ஸ் வச்சுப்பாங்க, இல்லைன்னா விரல் வைத்து மூடுவார்கள். அதுக்கப்புறம் இது தானாக வந்துகிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா. அப்படி வரும்போது பார்த்தோம்னா அந்த அட்டாக் நின்றுடும். ஹெவி பெயின் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு இடத்துல பெயின் வருது உங்களுக்கு, எதர் இன்னர் ஆர் அவுட்டர் பாடியில் வருது, ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கை சுலுக்கிக்கிச்சு அது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி, இல்லை கையில் கீழே லைட்டாக ஏதாவது வெட்டுப்பட்டுருச்சு, அவுட்டர் பாடியில் உங்களுக்கு அது மாதிரியான வலி வருது. அந்த மாதிரி வலி உங்களுக்கு இம்மீடியட்டாக அந்த வலி தோன்றக்கூடிய நேரங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப நாளாக இங்கே வலி இருக்குது, நான் இப்போ பண்ணி பார்க்குறேன்னா நடக்காது. வலி டக்குன்னு உங்களுக்கு தோன்றும் அல்லவா, அந்த வலி தோன்றக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு மூச்சு எந்த பக்கமாக வருதுன்னு பார்த்துட்டு இமீடியட்டாக அந்த சைடை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து அதர் சைடு வழியாக நீங்கள் மூச்சு விட ஆரம்பிச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வலி நின்று போயிடும். எனக்கு நேத்திலேருந்து கை வலிச்சிட்டு இருக்கு. அதுதான் அப்போ அந்த சொல்கிற விஷயத்த செஞ்சு ஆமாம் அதாவது அந்த வலியை நீங்கள் மீண்டும் எப்பொழுது உணரக்கூடிய தருணமோ அந்த தருணத்தில் செய்வேன். இப்போ சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா கன்சிஸ்டண்டாக சில பேருக்கு 24 ஹவர்ஸ் எனக்கு வலிக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள் இன்னும் இன்டெப்த்தாக போய் தான் நம்ம வந்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம வந்து கற்றுணர்ந்து தான் அவர்கள் செய்ய வேண்டும். ஓவர் வீடியோஸில் வந்து அதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது சிரமமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த பஞ்ச தத்துவங்கள்னு சொன்னேன் இல்லையா, அந்த பஞ்ச தத்துவங்கள் ஆகட்டும், அவங்க காலையில் எழுந்திருக்கிறதுல இருந்து அப்படின்ற மாதிரியான விஷயமாக நிறைய விஷயங்களே செய்யணும். அந்த மாதிரியான விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதில். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களை மாதிரி இருக்கவங்க தான் நமக்கு தெளிவாக சொல்ல முடியும். இது மக்களுக்கும் இதெல்லாம் போய் சேரட்டும் அப்படி நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய கடவுளுடைய கிஃப்டாக நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்திருக்கிறது. ஏன்னா வந்து இது ரொம்ப நாள் நான் பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன், அவரை நேராக போய் சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னு. அந்த சந்தர்ப்பம் இப்போ கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.